படிக்க வைங்க, பைபிளை படிக்க வைங்க. ஆனா நிறைய குடும்பத்தில் என்ன தெரியுமா வித்தியாசம்? சில பிள்ளைங்க நல்ல பைபிள் படிக்கும், ஆனா அம்மாமாருக்கு அது பிடிக்கிறது இல்லை. எப்ப பாருங்க பாஸ்டர் பைபிள் 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 பைபிளே படிக்காம பாஸ்டர். எங்க கிட்ட கம்ப்ளைண்ட், கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர், பாட புத்தகத்தை எடுத்து படிக்க நாங்க சொல்லணுமா? ஏன்னா அதுக்கு தானே எங்களை உசுரோட அவர் வச்சிருக்காரு, கொரோனாவில் போட்டு இல்லாம. உங்க பிள்ளைய கூப்பிட்டு நாங்க சொல்லணுமா, எப்பா உங்க அம்மா சொல்றதை கேளுடா, நீ பைபிள் படிக்கிறியாமல, அதெல்லாம் இனிமே படிக்காதடா, தப்புடா, நீ பாட புத்தகத்தை எடுத்து படிடா அப்படின்னு நாங்க சொல்லணுமா? என் கூட்டாளி நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என்கிட்ட அப்படி வந்து விட்டேன்னா அந்த பிள்ளை தனியா கூட்டு போய் தங்கோண்டா, நீ ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு தாயாது பேயிடாது தோத்துறா, கொடுத்து வச்சிருக்கணும்டா, கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்கிட்ட வந்து பைபிள் படிக்க கூடாதுன்னு சொல்லுதுடா. நல்லா படி, பைபிள நல்லா படி, தினந்தோறும் படி அப்படின்னு பாஸ்டர் ஸ்டான்லி சொல்றார். அதுக்கு சில பெற்றோர்கள் சொல்றாங்க, பாஸ்டர் என் பையன் எப்போ பார் பைபிள் படிக்கிறான் பாஸ்டர், நல்ல ஒரு பாட புத்தகத்தை ஸ்கூல் புக் எடுத்து படிக்க சொல்லுங்க, படிக்க பண்ணுறான் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாஸ்டர் சொல்ற, இவங்களுக்கெல்லாம் நான் வேலைக்காரனா? ஒரு நல்ல படிக்கிற பைபிள் படிக்கிற பிள்ளை கிடைச்சதுக்கு இவங்க தான் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ பைபிள் நிறைய பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் தீவிரமா படிக்கிறாங்க. அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு தெரியாது. பைபிளை வந்து பைபிளே திருப்பி திருப்பி படிக்கணும்னு சொல்லிதா? பைபிள் எதை படிக்க சொல்லுது? பைபிள் ஒரு புத்தகத்தை படிக்க சொல்லுது, ஒரு விஷயத்தை அது படி அப்படின்னு சொல்லுது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுது. பைபிளே தெரிஞ்சுக்கிறது கிடையாது, இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோன்னு பைபிள் சொல்லுது. அது அது ரொம்ப விசேஷமானது, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்றைய காலகட்டத்தில் கல்வி ஒரு தவிர்க்க முடியாததாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். சில பெற்றோர்கள் வந்து பிள்ளை ஃபெயில் ஆகிட்டா அழுறாங்க. அதே பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளை வந்து பரிசுத்தாவில நிறையில அபிஷேகம் பெறலன்னு யாரும் அழுறது கிடையாது. நம்முடைய உணர்வுகளை எது நிஜம் என்றதை நமக்கு காட்டிக் கொடுக்கும். கல்வி நிஜம் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதுதான் பைபிள் சொல். பள்ளி பாடத்தை படி என்ற ரெண்டே எழுத்துள்ள ஒரு வார்த்தையை சாய்ந்த பைபிள் முழுக்க 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 அது எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. வேற ஒரு விஷயமே இந்த வேதத்தில் இல்லை. நமக்கு தேவையான கல்வியை தான் இந்த வேதத்தில் மறைந்திருக்குது. அதை படிக்க சொல்லுது. ஸ்கூல் படிப்பு படி, ஸ்கூல் படிப்பு படிச்சு நல்ல மார்க் வாங்கு, நல்ல வேலைக்கு போ, நல்ல சம்பாதி, நல்லா இரு. அது ஒரே வழிதான் இங்க நமக்கு பூமியில நாம பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கு, தேவைகளை நாமே பூர்த்தி செய்துக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பள்ளி படிப்பு மட்டுமே. அதை தான் படி இந்த பைபிள் எதை சொல்லுது? பைபிளே திருப்பி திருப்பி படின்னு சொல்லல, பள்ளி பாடத்தை படி அப்படின்னு. ஆனா பள்ளி பாடத்தை எத்தனை பேர் அக்கறையா படிக்கிறான்? படிப்புனா இன்னைக்கு அது ஒரு கசப்பா இருக்குது. பசங்களை படிக்க சொன்னா அது பள்ளி பாடத்தை கசப்பா இருக்குது நான் சொல்லுவாங்க. கசக்கத்தை படிக்க சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த பாட புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு கஷ்டம், அதை மனப்பாடம் பண்ணதுக்கு கஷ்டம், அதை எழுதி பார்க்கறதுக்கு கஷ்டம், அந்த பள்ளி பாடத்தை ஸ்கூல் லெசன்ஸை வந்து புரிஞ்சு கொள்ளறதுக்கு கஷ்டம். அதை கற்பனையோட அது சேர்த்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதில் உள்ள விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே திரும்ப மார்க் பரீட்சையில் எழுதினா தான் இன்னைக்கு நல்ல மார்க் கிடைக்கும். அவங்க கேட்ட கேள்வியை சரியான பதில் நம்ம எழுதினா தான் மார்க். அந்த வேலையை சரியா செய் அப்படின்னு கவர்மெண்ட்ல வந்து எத்தனை அதிகாரம் படிச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு வசனம் உங்களுக்கு மனப்பாடம் தெரியும் அதை சொல்லல, அதை கேட்க மாட்டாங்க கவர்மெண்ட்ல எல்லாம். இன்டர்வியூக்கு போனா பள்ளி பாடத்தை படித்தாயா, மார்க் வாங்கினாயா, என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் உனக்கு இருக்குது, என்ன திறமையை வளர்த்து கொண்டு இருக்கிற, இதுதான் கேட்பாங்க. அதை தான் வளர்க்க சொல்லிக்கிறது இந்த பைபிள். திறமையை வளர்த்துக்கோ, கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது இந்த பைபிள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பைபிளையை திருப்பி 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 படிக்கிறது நம்முடைய வேலையா இருக்கு. அதை தான் பைபிள் சொல்லுது இவனை வச்சுக்கிறான். இதை பைபிளை திருப்பி திருப்பி படிக்கிறது தான் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் 10 முறை 15 முறை முட்டிக்கால நின்று படிக்கிறது, இதை தான் பைபிள் சொல்லுதுன்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பள்ளி பாடத்தை படி, ஸ்கூல் எக்ஸாம் நல்லா எழுது, நல்ல மார்க் வாங்கு, நல்ல வேலைக்கு போ, நல்ல நிறைய காசு வாங்கு, சம்பளம் வாங்கு, இதுதான் சொல்லுது. நம்முடைய எதிர்காலத்துக்காக எழுதப்பட்டது இந்த பைபிள். நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அந்த பைபிளை நம்ம அந்த பள்ளிப்பாடத்தை நம்ம படிக்க முடியும். இந்த பள்ளிப்பாடத்தை நம்ம சரியாக நம்ம கற்றுக்கொள்ள அதுக்கு உழைக்கணும். பாடம் வந்து சும்மா ஏறிடாது, படித்தோடனே ஏறிடாது.
ஏன்னா 10 முறை படிக்கணும், 16வது முறை எழுதி பார்க்கணும், தப்பு இல்லாத எழுதி பார்க்கணும், அது சரியான தப்பான்னு நம்ம திருத்தி பார்க்கணும், என்னென்ன தவறுகள் வருதோ அதை சரி பண்ணிக்கணும், ஏன்னா எக்ஸாம்பிள் போய் எழுதணும். இதுதான் இங்கே இந்த வேதம் பைபிள் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை தான் இந்த வேதம் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறது, கற்பித்து கதறி கொண்டிருக்கிறது. பள்ளி பாடத்தை படி, எக்ஸாம் நல்லா எழுது, மார்க் நல்லா வாங்கு, நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாதி, நல்ல வாழ்க்கையை வாழு, பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வாழு, பண பேலன்ஸோட இருக்கிற வாழ்க்கையை வாழு, பேங்க் பேலன்ஸோட இருக்கிற வாழ்க்கையை வாழு, அடுத்தவர்கிட்ட கையாண்டாத அப்படின்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். இந்த பாஸ்டர் ஸ்டான்லி அது தெரியாது, இந்த பாஸ்டர் ஸ்டான்லிக்கு இது பைபிள் ரகசியம், இதுவே மறைபொருள். ஏன்னா இது நமக்கு தேவை. வேற என்ன தேவை இந்த உலகத்தில்? ஐயோ படிக்கிற விஷயத்தில் படிக்கலையே அப்படி கஷ்டப்பட்டோம். ஏன் அப்படி? பெற்றோர்கள் நமக்கு துணை நிற்கலை. பெற்றோர்கள் வந்து கடவுளை ஜபம் பாட்டு ஓடி நமக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கு மறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. அதனால நமக்கு இன்னைக்கு கஷ்டப்படுறோம். அதனால நம்முடைய பிள்ளைகளை கல்வியிலும் ஆரோக்கியத்திலும் நாம் வளர்க்கறது தான் நமக்கு ஒரே நோக்கமாக இருக்கணும். அதுதான் சொல்றது பைபிள். பைபிளே திருப்பி படி. அப்புறம் உனக்கு வியாதி வந்துட்டா நீ போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கன்னு சொல்லலை. உன்னுடைய பாடி உறுப்புகள் செயலிழக்காத பார்த்துக்கோ, அதை சரியா பராமரி, உன்னுடைய கண்களை பராமரி, படிக்கிறதுக்கு காதுகளை நல்லா பராமரித்துக்கோ, நல்லா அந்த பாட புத்தகங்களுக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்த காதில் கேட்கறதுக்கு அறிவை வளர்த்துக்கோ, புத்தி கூர்மையை வளர்த்துக்கோ, இங்கிலீஷ் நாலேஜை வளர்ந்துக்கோ, மற்ற ஒரு 4-5 வேற்று மொழிகளை கற்றுக்கோ. இதுதான் சொல்றது பைபிள். பைபிளே திருப்பி படிக்கிறது கிடையாது. இங்கே அந்த வேலை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது பைபிள் அல்ல. நம்முடைய கல்வியை சரியாக கற்று வாழ்க்கையில் தேர்ந்து நல்ல ஒரு மனிதனாக, 4 பேருக்கு பயன்படும் ஒரு மனிதனாக, பணப்பற்றாக்குறை இல்லாத, எதிர்காலத்தில் நம்ம அழுதுன்னு தெரியாத, வேதனைப்பட்டு தெரியாத, இந்த படிக்கிற வயசுலே நல்ல அறிவோடும் அந்த நல்ல தேர்ந்த கல்வியோடும் நம்ம படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டது இந்த பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.